மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. காரணம் என்னன்னா, உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரூட்டடா இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸான சிவசேனா 2ஆ உடைஞ்சிருக்கு. ஒண்ணு உத்தவ் தாக்கரே தலைமையில, இன்னொன்னு ஏக்நாத் ஷிண்டே தலைமையில. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்துடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கட்சிகள் இவை. என்சிபி, சரத்பவார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அஜித் பவார். அப்போ இந்த 2 கட்சிகளோட தான் வந்து தேசிய கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க. பட் பிஜேபி உடைய ஸ்ட்ராட்டஜியில் அவங்க வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத உணர்ந்து அந்த கோர்ஸ் கரெக்ஷனை ரொம்ப குயிக்காக பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 223 சீட்ஸ் அப்படின்ற அளவுக்கு அந்த ஒட்டுமொத்த கூட்டணிக்கே ஒரு பெரிய ஸ்வீப்பாக அது அமைந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ரொம்ப ஒரு பிளானே இல்லாம, ஒரு நரேட்டிவே இல்லாம, பழைய விஷயங்களையே இந்த தேர்தல் களத்திலும் நம்ம பேசணும்னா அது நமக்கு சாதகமா அமைஞ்சிரும். ஸ்டேட் எலெக்ஷன் நேஷனல் எலெக்ஷன் மாதிரி டீல் பண்ணியிருக்காங்க. மக்களுடைய மனநிலையை மிஸ்ரீட் பண்ணியிருக்காங்க. யார்? ஏக்நாத் ஷிண்டே. ஏக்நாத் ஷிண்டே பதவியேற்று முதலமைச்சர் ஆனோடனே ஏக்நாத் ஷிண்டே ஒரு காமெடி பீஸு, ஏக்நாத் ஷிண்டே வந்து ஒரு புஷ் ஓவர், அவரை வந்து எப்படி வேணாலும் வந்து பிஜேபியோடைய கைப்பாவையாக அவர் இருக்கிறார் அப்படின்ற அந்த இமேஜ் தான் இருந்துட்டு இருந்துச்சு. 24ல் அது ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னோடனே இமீடியட்டாக அதை டேர்ன் அரவுண்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த லாட்கி பெஹ்னா அப்படின்ற அந்த ஸ்கீம் வந்து ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இந்த தேர்தலில் மாறி இருக்கு. விமன் பர்டிகுலர்லி விமன் வந்து 6% அதிக அளவு இந்த வாட்டி வாக்குகளை போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுடைய ஒரு வெளிப்பாடு தான் அது, இந்த ஸ்கீமுடைய ஒரு ரிசல்ட்ஸ் தான் அது. அப்போ இதை கொண்டு போய் கீழே வரைக்கும் சேர்த்து அதை தேர்தல் பிரச்சனையாக மாற்றி தேர்தல் பிரச்சாரத்தில் அதை கொண்டு வந்து ஒரு குட்வில்லை கிரியேட் பண்ணியிருக்காங்க. பாஜக வேலை பார்த்துருக்காங்க, கிரவுண்ட் லெவலில் வேலை பார்த்துருக்காங்க. லோக்சபா எலெக்ஷன்ஸில் உங்களுக்கு ஒரு ஆதரவு கூடி இருக்கு, ஒரு மொமெண்டம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கு அப்படின்னா எந்த அரசியல் இயக்கமும் என்ன பண்ணும்? அந்த மொமெண்டத்தை கேரி ஃபார்வர்ட் பண்ண தான் பார்ப்பாங்க, அந்த மொமெண்டத்தை அப்படியே டபுள் பண்ண தான் பார்ப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் அந்த முயற்சியை எடுத்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதற்கு மிக முக்கியமான காரணம் காங்கிரஸுடைய லோக்கல் லீடர்ஸ் யாருமே ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ் யாருமே இல்லை. அந்த எஃபெக்ட் அப்படியே புல் ஓவர் பண்ணி அப்படியே கொண்டு போகிறதுக்கு யாருமே இல்லை. ரெண்டாவது, எல்லாமே சரத்பவாரை நம்பி இருந்துச்சு. சரத்பவாருக்கு ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ் அவர் சந்திச்சுட்டு இருக்காரு. அவர் கட்சியை 2ஆ உடைச்சிட்டாங்க. உத்தவ் தாக்கரேக்கும் அதே மாதிரி தான். உத்தவ் தாக்கரே சரத்பவாருக்கு ஒரு சிம்பத்தி இருக்கு அப்படின்னா அந்த சிம்பத்தியையும் வந்து இவங்க இது பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, புதிய விஷயங்களை எதுவும் பேசலை. மறுபடியும் அதே பழைய விஷயங்களை அவங்க பேசினதுனால மக்கள்லாம் அதுக்கு ஏற்கனவே நீங்க சொன்னதுக்காக தான் நாங்கள் ஓட்டு போட்டோம், இப்போ மறுபடியும் அதே விஷயத்த வந்து நீங்க சொல்றீங்களா, மறுபடியும் அதே சம்விதான் பச்சாவோன்னு நீங்க வந்து இங்க கொண்டு வந்து வைக்கிறீங்களா அப்படின்றதா இங்க கேள்வி. ஆனா மாறா பிஜேபி என்ன பண்றான்னா அவனுடைய கேம்பெயினை வந்து அவன் ரினியூ பண்ணிட்டே இருக்கான், புதிய புதிய விஷயங்களை பேசுறான். இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற கரண்ட் விஷயங்களை அவன் பேசுறான். எந்த இடத்துலையும் வந்து அவன் செட் பண்ண நரேட்டிவ் பின்னுக்கு தள்ளிடக்கூடாது அப்படின்றதுல அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கான். ஆனா காங்கிரஸ் ஒரு புதிய நரேட்டிவ் அவங்களால கொண்டு வர முடியல, கொண்டு வரல. அது காங்கிரஸுடைய ஒரு மிகப்பெரிய தோல்வி. இப்ப இந்த அளவுக்கு வந்து மகாராஷ்டிரா தேர்தல் களத்துல ஒரு நரேட்டிவே செட் பண்ண முடியாத அளவுக்கு காங்கிரஸ் திணறுகிறது அப்படின்றது பிஜேபி உணர்ந்து இருக்குமா இல்லையா? அப்போ என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமா இருந்துச்சு? ஓபிசி கன்சாலிடேஷன், அதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. தலித் டாமினேட்டட் ஏரியாஸ்ல பிஜேபி முன்னேறி இருக்கு. அதே போல முஸ்லிம் டாமினேட்டட் ஏரியாஸ்ல கூட வந்து பிஜேபி வந்து கவுண்டர் கன்சாலிடேஷன் பண்ணியிருக்கு. அப்போ எல்லா இடங்கள்லையும் இந்த கன்சாலிடேஷன் அப்படின்றத அவங்க வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்து அதை செய்திருக்கிறார்கள். அப்போ கிரவுண்ட் லெவல்ல அவங்க ஒர்க் வந்து போட்டிருக்காங்க, அந்த எஃபர்ட்டை போட்டிருக்காங்க. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து ஏக்நாத் ஷிண்டேவுடைய முயற்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்கு. அவருடைய அந்த லாட்கி பெஹ்னா ஸ்கீம் அப்படின்றது ஒரு கேம் சேஞ்சர். எலெக்ஷனையே மாத்தி போட்டிருக்கு, எலெக்ஷன் ஹீரோ ஆகிட்டாரு, எலெக்ஷன் களத்தையே மாத்தி போட்டிருக்கு. நீங்க ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஒரு 5 மாசத்துல ப்ரோ இன்கம்பன்சியா அதை மாத்தணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது. 5 months இதுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட். செட்பேக்ல இருந்து கரெக்ட். அப்ப அந்த செட்பேக்ல இருந்து அவர் மீண்டு வரணும் அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு முயற்சியை போட்டிருக்காரு. எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் வந்து உங்களுக்கு உத்தவ் தாக்கரே தவறு செய்திருக்கிறார்களோ அந்த இடங்கள்ல இருந்து அவங்க வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இந்த வெற்றி அப்படின்றது பிஜேபிக்கு ஒரு பெரிய பூஸ்ட். என்னன்னா
காங்கிரஸ் முன்னேறுகிறது, காங்கிரஸ் மேலே ஏறி வருது, காங்கிரஸ் மீண்டு வருது அப்படின்ற அந்த இமேஜை உடைக்கணும் அப்படின்றதுல பிஜேபி ரொம்ப தீவிரமா இருந்திருக்காங்க. அதை இந்த தேர்தலில் அவர்கள் செய்திருக்கிறார். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் கன்சிக்யூட்டிவ் விக்டரி ஃபார் பிஜேபி. பிஜேபி தொடர்ந்து 3வது முறை ஆட்சியை கைப்பற்றியிருக்கு. மோடி வந்து எப்படி தேசிய அளவில் 3வது முறை ஆட்சியை கைப்பற்றினாரோ வித் லெசர் நம்பர்ஸ், இந்த முறை வந்து வித் பிக்கர் நம்பர்ஸ். ஸோ இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ரிசல்ட்டு. 3வது முறையாக ஒரு கட்சி பவரில் இருக்க கட்சி அதுவும் லேண்ட்ஸ்லைடில் ஜெயிக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய சாதனை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் காங்கிரஸோட ப்ராப்ளமே. ஒரு வெற்றிக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து படுத்துக்கிட்டே ஜெயிக்கலான்ற எண்ணம் வந்துடுது அவங்களுக்கு. ஹரியானாவில் எப்படி தோத்தாங்களோ அதுதான் இங்கே தோத்துருக்காங்க அவங்க. இன்ஃபேக்ட் 2014 40 சீட்டு, 2019 44 சீட்டு, இப்போ 16 சீட்டில் வந்து நிற்குது. ப்ரூட்டல் டிஃபீட் காங்கிரஸுக்கு. இது வந்து சோனியா ராகுல் காந்தி எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி கூட ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்குது. இட்ஸ் எ சீரியஸ் டிஃபீட் காங்கிரஸ் வந்து. அதாவது 2019 24 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயிச்சோன்னே மோடியை புஷ்பேக் பண்ணிட்டோம், பிஜேபியை புஷ்பேக் பண்ணிட்டோம்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை, இது வந்து இந்த பிஜேபிக்கு எதிரான ஃபைட்டுன்றது மோடிக்கு எதிரான ஃபைட். மோடின்றது இண்டிவிஜுவல் கிடையாது, இட்ஸ் அன் ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜிக்கு எதிரான ஃபைட்டுன்றது இட் இஸ் நாட் அன் ஒன் டைம் ஜாப். ஒரு எலெக்ஷனில் பிஜேபியை மோடியை தோக்கடிச்சா நம்ம ஜெயிச்சலான்னு காங்கிரஸ் நினைக்கிறது அபத்தமான எண்ணம். அண்ட் மகாராஷ்டிரா இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட். இந்தியாவிலே ரொம்ப வித்தியாசமான ஒரு மாநிலம் அது. அதுக்கான வேலையை வந்து ஃபார் ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா ஃபார் நாட் புல்லிங் அப் தேர் சாக்ஸ், தங்களுடைய செயல்பாடுகளை மேலும் அவர்கள் வந்து வலிமைப்படுத்தி கொள்ளாததற்கான விலையை ஹரியானாவில் கொடுத்தாங்க. அதை விட அதிகமாக மகாராஷ்டிராவில் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயும் ஒரு எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டா அடுத்த வர எலெக்ஷனில் ஜெயிச்சிடலான்னு காங்கிரஸ் எப்பயுமே ஜெயிக்கும். பிஜேபி அப்படி நினைக்கிறது இல்லை. ஜெயிச்சாலும் தோத்தாலும் அடுத்த எலெக்ஷன் அடுத்த ஸ்டேட்டுன்னு போகும்போது இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியையும் அங்கே அடாப்ட் பண்ணுறது கிடையாது. அங்கே வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேகமான நிலைமைகளை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி அவங்க வைக்கிறாங்க. இல்லாட்டி ஒருத்தர் இவ்வளோ தூரம் தொடர்ந்து ஜெயிக்க முடியாது. எலெக்ஷன் ஃபார் அமித்ஷா அண்ட் மோடி வந்து எலெக்ஷன்ஸ் வின் பண்ணுறதுன்றது தான் எவ்ரி திங் ஃபார் தெம். பாலிடிக்ஸ் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் வின்னிங் எலெக்ஷன்ஸ். நீங்கள் வந்து ஷிண்டேவோட ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு இப்போ சிலதெல்லாம் சொன்னீங்க. லட்லி பையன் ஸ்கீமு, அப்புறம் வந்து அவர் உத்தவ் தாக்கரேவோட பாலாசாஹ் தாக்கரேவோட மகனுக்கு துரோகம் பண்ணிட்டு வெளியில் வந்து ஷிவசேனாவை கையில் பிடிச்சாரு. பார்லிமெண்ட்டில் ஓரளவு 8 சீட்டு நம்ம ஜெயிச்சார். எல்லாம் சொன்னீங்க. 2 வருஷம் சிஎம்மாக இருந்ததே பெரிய சாதனை தான். அவர் வந்து உத்தவ் தாக்கரேக்கு துரோகம் பண்ணிட்டு வெளியில் வந்து 2 வருஷமாக சிஎம்மாக இருந்தது மாபெரும் சாதனை. அவர் என்ன தான் பப்பட் சிஎம்மாக இருந்தாலும். பட் இனிமே அவரை பற்றி நீங்கள் பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இனிமே சிஎம் அவர் கிடையாது, கண்டிப்பாக ஃபட்னாவிஸ் தான். இன்னொரு தடவை ஃபுல் 5 இயர்ஸை கொண்டு போய் ஷிண்டே கிட்ட கொடுக்குற அளவுக்கு மோடி வந்து விரும்பினா கூட அது நடக்காது. ஏன்னா பிஜேபி ரெசிஸ்ட் பண்ணும். மேண்டேட் ஃபார் பிஜேபி. ஷிண்டே இது வரைக்கும் 2 வருஷத்தில் எஸ் கான்ட்ராரி டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவர் வந்து செஞ்சிருக்காரு. பொலிட்டிக்கலாகவும் தன்னை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிட்டாரு. இனிமே வந்து ஒரிஜினல் சிவசேனாவா தன்னை அவர் வளர்த்துப்பாரு. சிஎம்மா இருக்க மாட்டாரு. அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். மறுபடியும் ஷிண்டேவை சிஎம்மா ஒருவேளை பிஜேபி சூஸ் பண்ணதா ஐ திங்க் தட் வில் பி சூசைட் ஃபார் பிஜேபி. அது வந்து கிளியரா மோடியோட வெண்டேட்டான்றது தெரிஞ்சிடும். ஐ டோன்ட் திங்க் அதை அவங்க செய்வாங்க, நான் நம்பல. ஸோ அப்போ எதிர்பார்க்கப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் மகா விகாஸ் அகாதி வந்து ஜெயிக்கும், காங்கிரஸ் சிவசேனா கூட்டணி வந்து ஒரு இமாலய வெற்றியை பெறுவார்கள். ஆனால் போக போக கடந்த ஒரு 3 மாதங்களாக ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்காது, கொஞ்சம் டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஷிண்டே ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு என்னன்னா ஷிண்டேக்கு இருந்தக்கூடிய அந்த ஒரு லோக்கல் இமேஜ், இன்னொன்று வந்து ஒரு டவுன் டு எர்த் இமேஜ். இப்போ இதுல இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவை வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் கேஸா நான் பார்க்கிறேன். எப்படின்னா ஒரு மோசமான ஆட்சி நடத்தியவர்கள் என்று நீங்கள் அவர்களை கூறினாலும் கூட, ஊழல்வாதிகளை வைத்து கொண்டு அவர்கள் ஆட்சி நடத்தினார்கள் என்று சொன்னாலும் கூட, உங்களுக்கு ரைட் ஸ்ட்ராட்டஜி, ரைட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பிளஸ் எக்ஸலண்ட் பொலிட்டிக்கல் அண்ட் காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ், அதுக்கப்புறம் வெல்ஃபேர் மெஷர்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரீசோர்சஸ், இதெல்லாம் இருந்தா உங்களால வந்து எவ்வளவு பெரிய நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸையும் ஓவர் ரைட் பண்ணி ஒரு பாசிட்டிவ் விக்டரியை கொடுக்க முடியும். அதுவும் இது சாதாரண விக்டரி கிடையாது, இது வந்து ஒரு லேண்ட்ஸ்லைட். இல்ல சிம்பத்தி ஃபேக்டர் ஆகட்டும் சரி, கோவம் ஆகட்டும் சரி, மக்களுக்கு ஒரு முறை தான் இருக்கும். அது ஒரு முறை தான், தட்ஸ் ஒன் டைம் ஃபேக்டர். அதை வந்து நீங்க அதை வந்து ரொம்ப யூட்டிலைஸ்லாம் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அது திரும்ப திரும்ப சிம்பத்தின்லாம் சொல்லிகிட்டே இருக்க முடியாது. ஒரு முறை கொடுத்தாச்சு, ஒரு முறை அது சிம்பத்தி மட்டும் இல்லை, அது ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்ரா
பிளஸ் இவங்க பண்ண அட்டூழியங்கள் இதெல்லாம் வச்சுதான் மக்கள் வந்து லோக்சபால கொடுத்தாங்க. ஆனா நீங்க லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க வேலை செஞ்சிருக்கணும்ல, அது என்ன ஆச்சுங்கிறது தான் சிவசேனா உத்தவ் பால் தாக்கரே மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மீது வைக்கப்படுகின்ற கேள்வி. நரேட்டிவை வந்து ஆப்போசிஷன் தான் செட் பண்ணணும். ஏன்னா 2024ஆம் ஆண்டு தேர்தலில் ஆப்போசிஷன் இந்தியா அலையன்ஸ் வந்து ஒரு மிக ஒரு பெரிய வெற்றியை ஏன் பெற்றாங்கன்னா அவங்க நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல உத்தவ் தாக்கரேவினுடைய அரசியல் எதிர்காலம் நிச்சயமாக மிகவும் கேள்விக்குறிதான ஒன்றாக தான் மாறும். ஏன்னா 2022ஆம் ஆண்டு ஷிண்டே அவர்கள் வந்து கட்சியை பிரித்து கொண்டு செல்லும் பொழுது இவர் பால் தாக்கரேவினுடைய பையன் என்ற மரியாதை வந்து நிறைய பேருக்கு இருந்தாலும் கூட சர்வைவல் கிரீனர் பாஸ்டர்ஸ் எங்க வந்து பசுமையாக இருக்கிறது அரசியல் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஷிண்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் பிஜேபி அவரை பேக் பண்ணதுனால அவரோட போயிட்டாங்க. அதன் பிறகு கூட நிறைய பேர் அவர்கிட்ட போனாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா காங்கிரஸில் இருந்து விலகிய மிலிந்த் தியோரா போன்ற தலைவர்கள் கூட சிவசேனா ஷிண்டேக்கு தான் போனாங்க. அவங்க சிவசேனா உத்தவ் தாக்கரே கிட்ட வரல. சரத்பவாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வயசாயிடுச்சு. இனிமே அவரோட மகள் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான். அவங்க போய் சரத்பவாரோட கட்சி அஜித் பவாரோட இணைய போதா, இல்ல அவங்களும் இவங்களை சேர்த்துக்கிட்டு இவரும் அந்த சைடு போயிடுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனா மிகப்பெரிய டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருப்பது வந்து உத்தவ் தாக்கரே அவருடைய குடும்பத்தினுடைய அரசியல் வாழ்க்கை இல்ல பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் தான் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. சரி, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வச்சு மட்டுமே நீங்க ஒரு நரேட்டிவை கொண்டு போனீங்கன்னா அது எடுப்படாது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உண்மைதான், மகாராஷ்டிராவுக்கு வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய குஜராத்துக்கு கொண்டு போனாங்க, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதை விட குஜராத்துக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய அலிகேஷன்ஸ்லாம் இருக்கு. பிஸ்னஸ் கவர் பண்ற எனக்கே தெரியும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டைரக்டா குஜராத்ல கொண்டு போய் விடுறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை வந்து நீங்க தேர்தல் யுக்தியா பயன்படுத்தும் போது அது எடுப்படாது. இன்னொன்னு இந்த அவுட் சைடர்ஸ் அப்படிங்கிற பிசினஸ் எல்லாம் பெருசா எடுப்படாதுங்க. இந்த வெறுப்பு பிரச்சாரங்கள்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப தெளிவா தெரியுது. இதுல என்னன்னா லைக் இது பொலிட்டிக்கல் ஸ்லோகன் தானே. இது இப்போ மேக்சிமம் பார்ட்டிஸ் மேண்டேட் யாருக்கு வந்திருக்கு? மேக்சிமம் அதிகப்படியான தொகுதி பிஜேபி கண்டெஸ்ட் பண்ணதும் அவங்க தான், வின் பண்ணியிருக்கிறதும் அவங்க தான். ஸோ மேண்டேட் பிஜேபிக்குன்னு தான் நான் பாக்குறேன். மேண்டேட் பிஜேபிக்குன்னும் போது பிஜேபி தன்னுடைய ஃபட்னவிஸ் அவர்களை தான் முதலமைச்சராக ப்ரொபோஸ் பண்ணுவாங்கங்கிறது என்னோட கருத்து. பட் அதையும் மீறி அவங்க மீண்டும் ஏக்நாத் ஷிண்டே அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அப்போ ஒட்டுமொத்தமா உத்தவ் தாக்கரே கிட்ட இருக்கிற அந்த 20 பேரையும் கூட்டிட்டு வர்றதுக்கான பிளானா தான் நான் அதை பாக்குறேன். பட் அப்படி எனக்கு என்ன தோணுதுன்னா ஃபட்னவிஸ் அவர்களை முதலமைச்சராக்கிட்டு ஏக்நாத் ஷிண்டேக்கு வேற மாதிரி அஷூரன்சஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. ஆனா ஃபட்னவிஸ் பிஜேபியில என்னன்னா நீங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேல கட்சியை எதிர்க்க முடியாது. அந்த சிச்சுவேஷன் பிஜேபி வராதுன்னு நினைக்கிறேன். இந்த முறை நமக்கான மேண்டேட்டா இது இருக்கு, நாமளே ஆட்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் அவங்க வருவாங்க. ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவாரினுடைய கூட்டணி கட்சிகளை எல்லாம் இணைத்து கொண்டு அவங்க ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பாங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏக்நாத் ஷிண்டேக்கு கட்சி கொடுத்துருக்காங்க, வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவா அவர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் திருப்பி டெபியூட்டி ஆவாராங்கிறது சந்தேகமா இருக்கு. ஸோ அப்படி ஆனாலும் ஆகலாம். எனக்கு வந்து மகாராஷ்டிரா ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். நான் ஒரு 2 years புனேல இருந்திருக்கேன். ஒரு தேர்தல் 99 தேர்தலில் வந்து அது பணியாளராக இருந்திருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்ட்டிஸ்லாம் அங்கே தெரியாது, சிம்பிள் தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து வில்லு அம்பு சிவசேனா கடிகாரம் அப்படின்னா என்சிபி இதுதான். அங்கே வந்து நேஷனல் பார்ட்டிஸ் போது பாஜகவுடைய தாமரையோ கை சின்னம்லாம் அங்கே பாப்புலர்லாம் கிடையாது. அவங்க மக்கள் வந்து அந்த அளவுக்கு ரீச். அப்போ அவர் என்சிபி கட்சி ஆரம்பிச்சு 3-4 வருஷம் தான் இருந்திருக்கும். பட் இந்த கடிகாரங்கிறது போய் மக்களை போய் ரீச் அடைஞ்சுது. பட் என்னன்னா அவங்க தலைமுறை 2 பிரிஞ்சிருக்காங்கல்ல. என்சிபி சரத்பவார் தனியாக அஜித் பவார் தனியாக பிரிஞ்சு இருக்கும்போது யார் வந்து நிஜமா நமக்கானவருங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். அதுக்கு ஒரு உதாரணமே நாடாளுமன்ற தேர்தலையே பாராமதி தொகுதியில் வந்து சுப்ரியா நிற்கிறாங்க, அவங்களை எதிர்த்து அஜித் பவாரோட மனைவி நிற்கிறாங்க. நிற்கும் போது அங்கே இருக்கிற அவங்க குடும்ப உறுப்பினர்களே ஒரு பெரிய கன்ஃபியூஷன், யாருக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிறது. ஸோ ஓட்டு போட்டு சுப்ரியா ஜெயிக்கிறாங்க, பட் இவங்க தோத்து போனாலும் இவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கிடைக்குது. ஸோ இப்போ அவங்களை பற்றி அது வந்து என்னன்னா ஒரு 50-50 அவ்வளோதான். அது வந்து அந்த போட்டியில் யார் ஜெயிச்சாங்கிறதே யாருக்கும் தெரியாது. ஆனால் எண்ட் ஆஃப் த டே அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் வெற்றி பெற்று பதவிக்கு வராங்க. ஸோ இன்னையும் என்னன்னா 7வது முறையாக அஜித் பவார் நிற்கும் போது அவரை எதிர்த்து யுகேந்திரா பவார்னு சொல்லிட்டு அவரையும் குடும்ப உறுப்பினரை நிறுத்துறாங்க.
பட் இன்னைக்கு அஜித் பவார் வந்து ஆரம்பத்தில் பின்னடைவில் இருந்தார், இன்னைக்கு ஜெயிச்சு வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே வந்து இன்னைக்கும் பாராமதி தொகுதியில் வந்து அடிப்படை அங்கே வசதிகள் எதுவும் கிடையாது. ஒரு பெரிய சிக்கல், தண்ணி வசதியிலேருந்து ஆரம்பிச்சு தொழிற்சாலை எல்லாம் கிடையாது, எல்லாம் கிடையாது. ஆனால் 20 வருஷம் முன்னாடி நிறைய தொழிற்சாலை இருந்தது, சுகர் ஃபேக்ட்ரிஸ் நிறையா இருந்தது. அந்த சுகர் ஃபேக்ட்ரிஸ் நிறையவே சரத்பவார் சொந்தமானவையாக இருந்தது, சரத்பவார் குடும்பத்துக்கு. ஸோ அப்படிலாம் இருந்த இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரி இல்லாத நிலைமை, ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்கும்போது இந்த கட்சிகள் அஜித் இந்த மாதிரி ரீஜனல் பார்ட்டிஸை கை கொடுக்குமான்னு அவங்க ஏமாந்து எதிர்பார்த்து அந்த 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 ஒரு நிறைவராத ஒரு சூழலில் தான் இவங்க வந்து பிஜேபி கிளம்புறாங்க. உத்தவ் தாக்கரேக்கு மேலே ஒரு அனுதாபம் இருந்தது. ஏன்னா சிவசேனா ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சியை ரெண்டாக உடைத்து பாஜக தான் உடைச்சிது அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ண ஓட்டம் வந்து மக்கள் மனதில் இருந்தது. உத்தவ் தாக்கரேக்கு நிஜமாகவே ஒரு அனுதாபம் இருந்தது. அந்த அனுதாபம் வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய அளவில் கை கொடுத்தது. ஆனால் அதை தாண்டி சிவசேனாக்குன்னு ஒரு அடிப்படை ஓட்டு வங்கிங்கிறது இந்து கன்சால்டேஷன் தான், அந்த ஹிந்துத்துவா அப்படிங்கிற ஓட்டு தான் வந்து சிவசேனாவோட ஆதார ஓட்டு வங்கி. அங்கதான் வந்து அவர் கோட்டை வர்றார். இன்னைக்கு வந்து மிக மோசமான தோல்வி, காங்கிரஸுக்கு இணையான ஒரு தோல்வின்னா உத்தவ் தாக்கரேக்கு தான். அது என்ன காரணம்னா அவர் தன்னுடைய ஆதாரமான வாக்கு வங்கி இழந்திருக்கிறார். அவருக்கு இது வரைக்கும் லாயலா இருந்தவங்க எல்லாமே மூவ் ஆகி ஷிண்டே பக்கம் போயிருக்காங்க. இது ஒரு பெரிய, இப்ப நீங்க சொன்னீங்களா அனுதாபம், இந்த அனுதாபம் வந்து இந்த இடத்துல இப்படி பிளே பண்ணுது. கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தலில் உத்தவ் தாக்கரே கை கொடுத்த அதே அனுதாபம் இன்னைக்கு ஷிண்டே பக்கம் போகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அனுதாபமே வராமல் பார்த்து கொண்ட வேலையை அஜித் பவார் பண்றாரு. எப்படின்னா அவர் கடைசி வரைக்கும் என்ன சொல்றாரு, ஏற்கனவே ஒரு பிஜேபி கூட ஒரு 2 நாள் இருந்துட்டு வெளில வந்தாரு. அப்போ அவர் சொல்லும்போது ஒரு கொஸ்டினை வைக்கிறார், என்னன்னா நான் வந்து தனியா போல அப்படின்னு, எனக்கு ஒரு டைரக்ஷன் வருதுங்க. அந்த டைரக்ஷன் எங்கேயிருந்து வந்ததுன்னா சரத்பவார்டேருந்து. கடைசி வரை சரத்பவார் விளக்கவே தரல. அது திரும்ப அந்த அந்த கேள்வி தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. சரத்பவார் சொல்லித்தான் அஜித் பவார் பாஜக கிட்ட போனாருன்னு. ஸோ அதனால தேசிய கட்சிக்கு ரொம்ப அலர்ட்டா தான் இருந்தது. ஆனா அதை தாண்டி இன்னைக்கு இப்படி ரிசல்ட்ஸ் இப்படி வந்திருக்குது. காரணம் வந்து ஷிண்டேவுடைய மூவ்மெண்ட் தான். ஷிண்டே முன்வைத்த ஒரு பெரிய கனவு தான். ஒரு 10 லட்சம் பேருக்கு நான் வந்து ஸ்டைஃபன் தருவேன், 10 லட்சம் மாணவர்களுக்கு ஸ்டைஃபன் தருவேன், பெண்களுக்கு தொகை தருவேன். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கனவு, ஒரு பெரிய ஒரு தேர்தல் கமிட்மெண்ட்டை கொடுத்தாருல, அது வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு, இது வந்து காங்கிரஸ் அசிரத்தையா ஒரு சீரியஸா எடுத்துக்காம அவங்க தேர்தலை அணுகிட்டாங்க. அதான் முக்கியமான விஷயம். பாஜக ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. நிறைய காரணங்கள் சொல்லலாம். தேர்தல் வந்து 4 மாதம் முன்னாடி நடத்தப்பட வேண்டிய தேர்தல் தான். ஆக்சுவலா அந்த 4 மாதம் தள்ளி வச்சு அதுக்கான அந்த டைமுக்குள்ள நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம் அறிமுகப்படுத்தி இந்த பெண்களுக்கான ஊக்கத்தொகையை ஸ்டார்ட் பண்ணது, இதெல்லாமே ஷிண்டே கவர்மெண்டுடைய ஒரு ஸ்பீட். அவர் சொன்னார் கேம் சேஞ்சர்னு சொன்னார். ஸோ அதை வந்து ஷிண்டே நடத்திச்சிருக்காரு. பாஜக சைடில் நிறைய சோசியல் இன்ஜினியரிங் நிறைய பண்ணாங்க. நிறைய ஓபிசியை ஒருவேளை மராத்தாவுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்தால் மற்ற ஓபிசி இனங்கள் அதுக்கு எதிராக திரண்டு வரும். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஓபிசி கன்சல்டேஷன் நிறுத்தினாங்க. அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் ஜராங்க பண்றதை விலகி போறாரு. ஒரு விஷயம் என்னன்னா, ஆர்எஸ்எஸ் இறங்கினால் அது வந்து வெற்றி கிடைக்குது. உத்தரப்பிரதேஷ் நான் பார்த்த நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேஷ்ல ஆர்எஸ்எஸ் விலகி நின்றது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மகாராஷ்டிராலையும் விலகி நின்றாங்க. மகாராஷ்டிரா விலகி நின்று இப்போ அவங்க உள்ள வந்து பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருமித்த உணர்வு, ஓபிசியா பிரிஞ்சிருக்காங்கல்ல, எல்லா ஓபிசி வெர்சஸ் மராத்தாஸ்லாம் வரும்போது நீங்க ஓபிசியா பார்க்காதீங்க, ஒரு ஹிந்துவா பாருங்க அப்படின்ட்டு. இதே தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல நீங்க இப்படி ஒரு கன்சல்டேஷன் பண்ண முடியாது. நீங்க வந்து ஓபிசியா பார்க்காதீங்க, ஹிந்துவா பாருங்கலாம் சொல்ல முடியாது. ஆனா மகாராஷ்டிரால அது பாசிபிள்.